எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லன்ச் ரொட்டீன் தான். இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா இது சிகப்பு காராமணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூஷுவலாக பார்க்குறத விட. பட் இதுவும் காராமணி தான். இது கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருப்பேன். அது கூட 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இது கூடவே நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் வெந்துட்டுருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைஸ் வச்சுட்டேன். இது ரெண்டுத்தையும் ரெடி பண்ணி இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி இந்த காராமணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குருமா. இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் ரைஸுக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு குருமா இது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குக்கரில் காராமணி உருளைக்கிழங்கு ரெண்டுமே காராமணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்திங்கன்னா முழுசாக தோல் சீவின உருளைக்கிழங்கோடு சேர்த்தே போட்டு நீங்கள் ஒரு 3 விசில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நல்லா வெந்துடும். இப்போ குருமா தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, சோம்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை இதெல்லாம் தாளிச்சிட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அது கூடவே 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். இது நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போக நல்லா வதங்கட்டும். நான் காராமணி சிகப்பு எடுத்திருக்கேன். இது வெள்ளை காராமணியும் எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக புதினா, அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம குருமா செய்கிறதுக்கு இந்த மாதிரி பருப்பு யூஸ் பண்ணி செய்கிறோம் இல்லையா? நம்ம இப்போ மொச்சக்கட்டையோ இல்லை டபுள் பீன்ஸு, அப்புறம் இந்த மாதிரி காராமணி இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் குருமா செய்யும் போது, முக்கியமாக சாப்பாடுக்கு நம்ம செய்யும் போது நீங்கள் புதினா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக இந்த இதுக்கு. மற்ற குருமா நார்மல் குருமாவுக்கு ஆப்ஷனல் தான், வெஜிடபிள் குருமா அந்த மாதிரி விஷயங்களுக்கு. பட்டு இந்த பருப்பு வகை, அதாவது இந்த காராமணி இதெல்லாம் போட்டு நீங்கள் குருமா வைக்கும் போது புதினா சேர்த்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணி தக்காளி சாஃப்ட் ஆகிறதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்தோம்னா தக்காளி நல்லா சாஃப்டாகி நசுங்கிற அளவுக்கு வெந்துடும். அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம பவுட்ரு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பவுட்ரு மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொட்டீன் மசாலா தான். மஞ்சப்பொடி, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள். நம்ம தேங்காய், முந்திரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரைச்சி கொட்டும் போது காரம் கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அண்டு நான் தேங்காய் எண்ணெயிலையும் தாளிக்கிறதால இது எல்லாமே காரத்தோட தன்மையை கம்மி பண்ணும். அதுக்காக கொஞ்சம் கூடவே போட்டுருவேன். தனியாத்தூள் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மசாலா எப்பவும் சொல்கிற மாதிரி தான் மசாலா இது தக்காளி, வெங்காயம் நம்ம தூள் போட்டிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மசாலா வதங்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் லேசாக தண்ணி விட்டு இன்னும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அது 2 3 கட் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. குருமாவில் அப்படி தான் நல்லாயிருக்கும். அப்புறம் காராமணி இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணோம் இல்லையா? குருமாவுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அப்போ தான் நல்ல ஃப்ளேவர்ஸ்லாம் அது ஒன்று சேரும். அதுக்காக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை மூடி தேங்காவே எடுத்துருப்பேன். அதில் ஒரு 3 பல் முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது இதில். இதை நல்லா கெட்டியாகவே தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கெட்டியுமாகவே தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். சாரி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அது நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு இப்போது பருப்பு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் இந்த தேங்காயில் இருக்கிற முந்திரி, கசகசா இது எல்லாமே நல்ல குழம்பு நல்லா கெட்டியாகிடும். ஸோ நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் நிறைய இருக்கிறதால நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாகவே விட்டுக்கோங்க. கொதித்து வரும்போது கண்டிப்பாக இது ரொம்ப திக்காகவே ஆகிடும். அண்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும்.
வழக்கமாக ரெகுலராக சமைக்கிறவங்களுக்கு இந்தந்த இன்க்ரீடியன்ட்ஸ் திக்காகும், இவ்வளோது தண்ணி ஊற்றணும், இந்தந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து போட்டால் காரம் கம்மியாகும், இதெல்லாம் சொல்ல வேண்டாம். பட் என்னை வந்து பிகினர்ஸ் புதுசாக சமைக்கிறவங்க கூட செய்யக்கூடிய ரெசிபீஸ், அப்படி பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒன்றுமே தெளிவாக சொல்கிறது. ஸோ இந்த கெசகெசா முந்திரி இதெல்லாம் வந்து குழம்பு திக்காகும், குருமா திக்காகும்ன்றதுக்காக ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். எவ்வளோ நேரம் கொதிக்கணும்னா, ஃபஸ்ட்டு ஊற்றினோன்னு பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருந்துச்சு, அதெல்லாம் போய் இந்த மாதிரி எண்ணெய் மிதக்கிற மாதிரி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மேலே வெள்ளையாக இருந்த இதெல்லாம் போயிடும், அந்த நுரையெல்லாம் போய் இந்த பதத்துக்கு வந்துடும். இவ்வளோ தான் குருமா இஸ் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தோசைக்கு நீங்கள் நைட்டு வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறத கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.